பலாசலப்படுத்துதான் நினைக்கிறீங்க நீங்க மரபின் அடிப்படையில்? அதாவது தமிழ்நாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு தேடும்போது யார் அந்த பாட்டி அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுன்னு ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம். ஏன்னா பொங்கல் தொகுப்பில் ஒரு ரூபா கொடுக்கலையே, ஒரு 1000 ரூபா கொடுத்தா என்ன, அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்கள். அதை ஒரு ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு, அவரை கைது பண்றாங்கன்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை எந்த அளவிற்கு நசுக்குகிறீர்கள். நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. இப்ப அந்த பையனை கைது செய்தாச்சு. இப்ப அந்த எதிர்ப்பை தெரிவித்த பாட்டி யாருன்னு தேடிக்கொண்டே இருக்கிறார்களாம். அதனால எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேட்குறாங்க, ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால கருத்து சுதந்திரம் நெசுக்கப்படுகிறது. யார் அந்த சார்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு, விசாரணைகள் வந்தாச்சு. ஆனால் ஏன் நீங்கள் ஓடி ஒளிகிறீர்கள்? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் யாரும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? சகோதரி கனிமொழி சொல்கிறாங்க, அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குதே, அப்புறம் எதுக்கு நீங்கள்லாம் போராடணும்? அப்போ இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க? ஏற்கனவே நேற்று அதற்கான பதிலை சொல்லிட்டீங்கல்ல, தப்பான பதிலை சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்கள்? உங்கள் ஆட்சியை எதிர்த்தே ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்களா? ஆக இது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டு இருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் வருகிறது, பொங்கல் தொகுப்பு, பொங்கலுக்கு அவர்கள் தொகை கொடுக்கணும், அவங்களுக்கு செலவு தொகை, பொங்கலுக்கான கொண்டாட்ட தொகை எங்கே? அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சூரியன் உதிக்கும் போது, அந்த பொங்கலுக்கு உள்ள சூரியன் உதிக்கும் போது கொடுத்தா தேர்தல் சூரியன் உதிக்கும் போது அவங்க மறந்துடுவாங்களாம். அதனால் எல்லாவற்றையுமே தேர்தல் கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2026 உங்களுக்கு மிகப்பெரிய அடியை தரும் என்பது எனது கருத்து.